யூத ராஜசிங்கமா வரப்போகிற இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நான் செலுத்தி நாமத்தை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி என்னை தாழ்த்தி அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த சாட்சியை தேவ நாம மகிமைக்காக ஏறெடுக்கிறேன். கர்த்தர் தாமே என்னை பயன்படுத்துவாராக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடி பாடலை பாடி நான் கர்த்தருடைய சாட்சி எனக்கு செய்த நன்மைகளை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் தன்னந்தனியே நடந்து தாங்கிடுவோ எவருமின்றி, நான் தன்னந்தனியே நடந்து தாங்கிடுவோ எவருமின்றி, உண்மை அன்பு எங்குமின்றி மனமுடைந்து போவேன், உண்மை தேட மறந்தனால நிம்மதி என்று வாழ்ந்தேன். உண்மை அன்பு எங்குமின்றி மனமுடைந்து போவேன், உண்மை தேட மறந்தனால நிம்மதி என்று வாழ்ந்தேன். நான் கதறினேன், நீரோ இறங்கினீர், நான் கதறினேன், நீரோ இறங்கினீர். தனிமையிலே இனிமையாய், வறுமையிலே அருமையாய் நடத்தினீர், என்னை தப்புவித்தீர், தாங்கினீர், என்னை சுமந்தீர், தாங்கினீர், என்னை தப்புவித்தீர், என்னை சுமந்தீர். நான் தன்னந்தனியே நடந்து தாங்கிடுவோ எவருமின்றி, பாவத்தால வாழ்ந்ததால் பாசம் கொள்வாரில்லை, தேவனன்றி வாழ்ந்ததால் தினமும் வாழ்தல் தொல்லை. பாவியாக வாழ்ந்ததால் பாசம் கொள்வாரில்லை, தேவனன்றி வாழ்ந்ததால் தினமும் வாழ்வு தொல்லை. நான் தவறினேன், நீரோ இறங்கினீர், நான் தவறினேன், நீரோ இறங்கினீர். தனிமையிலே இனிமையாய், கருமையிலே அருமையாய் நடத்தினீர், என்னை நடத்தினீர், தாங்கினீர், என்னை தப்புவித்தீர், ஏந்தினீர், என்னை சுமந்தீர், தாங்கினீர், என்னை தப்புவித்தீர், ஏந்தினீர், என்னை சுமந்தீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வயசு எனக்கு 50 வயசு. 20 வயசு இருக்கும் பொழுது எனக்கு சேவனை பண்ண ஆரம்பிச்சாங்க. 20 வயசு ஐடிஐ முடிச்சு, அப்ரண்டிஸ் முடிச்சு, நல்ல ஒரு வேலை ஸ்தலத்துக்கு சென்று வேலையை செய்து தானும் நல்லா இருக்கணும், தன்னை நம்பி வருகிற குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி படிப்பை முடித்து அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு வேலைக்கு காத்திருக்கிறேன். எனக்கு செய்வனை பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 விதத்துல பண்ணாங்க. ஒண்ணு, செத்து போயிடுது, உலகத்துல சாகடிச்சிடணும். இல்லைன்னா 2வது, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழணும். இல்லைன்னா 3வது, பைத்தியக்காரனா ஊரு மேல தெரியணும். இந்த 3 பிளான் பண்ணி பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால நான் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்து இயேசுன்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் கொடுப்பாங்க, ஊழியம் பண்ணுவாங்க, ஊழியர்கள் வருவாங்க. ஆனாலும் முழுமையா எனக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவரை கிறிஸ்துவுக்குள்ள அவங்க அப்பா அம்மா வழி நடத்தினாங்க. ஆனா இந்த நாள் வரைக்கும் அவர் கிறிஸ்துக்குள்ள நிலையா இல்லை. அவரை பார்த்து, அந்த குடும்பத்தை பார்த்து நான் கேலி பண்ணவன். என்னப்பா அல்லேலூயா சொல்றீங்க, என்னப்பா கிறிஸ்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னு கேலி பரிகாசம் பண்ண என்ன. ஆண்டவர் இன்னைக்கு 30 ஆண்டு காலம் நடத்தி வர்றாருன்னா
நான் எல்லாரும் நம்பி பார்த்த உலகத்துல தன்னந்தனியா நடந்து வந்த பாடல் ஏன் பண்ண தெரியுங்களா? எல்லாரும் நம்பி பார்த்தேன், நம்பினவர்கள் எல்லாரும் கை விட்டுட்டாங்க. ஆனா யாரும் நம்பிக்கை இல்லாம கேலி பரியாசம் பண்ணணும், அந்த ஆண்டவர் என்னை ரட்சித்து இன்னைக்கு 30 ஆண்டு காலமாக ஜீவனை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வம். உண்மையிலேயே ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் முற்றிலும் அறிந்து கொண்டு அவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். எப்ப அர்ப்பணித்தேன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் ஜீவனை என் ஆவி ஆத்மா செலுத்த அர்ப்பணிச்சேன். அந்த செய்வனை பண்ண அந்த நபர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்வனை பண்ணி அந்த மந்திரம் என்னை தாக்கி நான் பைத்தியக்காரனை போல அலைஞ்சேன். எங்க ஊர்ல வந்து கேட்டீங்கன்னா என்னை இப்ப ஒரு பைத்தியக்கார பாஸ்கர் சொல்லுவாங்க. அதுக்கு நான் வெக்கப்படுறதில்ல, அசிங்கப்படுறதில்ல, என் தலையை குனிந்து கொள்வதில்லை, இன்னும் தலையை நிமிர்ந்து தைரியமா நான் உலாவுவேன். ஏன்னா என்னை ரட்சித்தவர் அப்பேற்பட்டவர். 30 ஆண்டு காலம் முன்பதாக காட்பாடி சிஎம்சி மருத்துவமனை இருக்குது, அவங்களுடைய பிரான்ச்சு பாகாய் ஹாஸ்பிட்டல் அதுன்னு சொல்லுவாங்க. பாகாயத்தில் ஹாஸ்பிட்டல், பாகாய் ஹாஸ்பிட்டல்னாவே விசேஷமா மென்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. அந்த மருத்துவமனையில் என்ன அட்மிட் பண்ணாங்க. 3 மாதம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல. 3 மாதத்துல அப்பாவை அடிச்சிருக்கிறேன், அம்மாவை அடிச்சிருக்கிறேன், நர்ஸ் அடிச்சிருக்கிறேன். அந்த மருத்துவமனையில் பெரிய கரண்ட் போர்டு அடிச்சு இழுத்துட்டு இருக்கிறேன். 3 மாசம் அட்மிட் ஆயிட்டு என் தலைக்கு 13 முறை கரண்ட் ஷாக் வச்சிருக்கிறாங்க. எங்கெங்க ஓடிடுவேன், எங்கெங்க போயிடுவேன், எங்க இருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு தெரியாம இருப்பேன். நான் சுருக்கமா சொல்றேன், ஐயா 10 நிமிஷம் கொடுத்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில என்னை தேடி இயேசு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இயேசுனை தேடி வந்த, நான் அவரை தேடி போல. உலகத்துல இன்னைக்கு எங்கெங்கோ மலை காடு எங்கெங்கோ தேடி போறாங்க. ஆனா நம்மை தேடி வருகிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்துல நம்ம தேடி போறோம், நம்ம தேடி போறதுல விடுதலை கிடைக்கிறது இல்ல. நம்மை தேடி வர தெய்வம் இயேசு என்னை தேடி வந்தான். அந்த பலவீனப்பட்ட நேரத்துல ஒரு வயதான தாயார் வந்து 20 வயசு, இன்னும் சம்பாதிக்கணும், திருமணம் நடக்கணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், இந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும், இன்னும் வளர்ச்சி நிறைய இருக்குது. 20 வயதிலே மறித்து போயிட்டா, ஒன்றுத்தே காண முடியாது, அனுபவிக்க முடியாது. இந்த வாலிப பிள்ளைய நீங்க எப்படியாவது கிறிஸ்துவ கொண்டு போங்க, கிறிஸ்து உங்க பிள்ளைக்கு ஜீவனை கொடுப்பார், உங்க பிள்ளைய வாழ வைப்பார் என்று சொல்லி ஒரு வயதான பாட்டி மூலமா என் குடும்பத்துக்கு சத்தியத்தை சொல்ல கத்த உதவி செய்தான். என் தகப்பன் PWD ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பேர் ஆல்ரவுண்ட் முருகேசன் சொல்லுவாங்க. அருமையான ஒரு மனைவி, ஹஸ்பண்ட் அது வீட்டோட அம்மா இருந்தாங்க. அவர் சம்பாதிக்கிற பணத்தை எங்க அம்மா கிட்ட அப்படியே கொடுத்துருவாங்க. இது எங்க போனாலும் இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, செலவு பண்ணி என் மகனை காப்பாற்றணும்னு சொல்லி. அப்பேற்பட்ட சூழ்நிலையில மருத்துவமனையில 30 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 ரூபாய் செலவாச்சா மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு. சென்னையில இருக்கிற அண்ணன் தான் கட்டினார். அப்போ ஏன்னா நான் இந்துல இருந்தேன் இல்லையா, அப்ப கட்டி குணமாக்குனாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் உதவி பண்ணாங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்ப இருக்கிற எந்த அண்ணன் தம்பி அந்த அக்கா தான் எந்த யாருக்கு உதவி போறதில்ல. ஐயா சொன்ன மாதிரி 30,000 ரூபாய் 70,000 ரூபாய் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்போ 3 மாசமாக இருந்தேன். ட்ரீட்மெண்ட் முடிவு ஹாஸ்பிட்டல் இருக்கிற என் பெட்டுக்கு மேல ஒரு டியூப்லைட் இருக்கும். பெட்டு மேல ஏற டியூப்லைட்டை கழட்டி உடச்சி குத்தின்னு இருக்கிறேன். எனக்கு எந்த சேவை ஏற்பட கர்த்தர் விடல. கர்த்தரை தேடி வந்தாரு. அந்த சுவிசேஷ பாட்டி சொன்ன மூலியமா ஆண்டவர் நான் உறுதியை ஏற்றுக்கொள்ள நான் ஒப்பு கொடுத்தேன். எங்க அப்பா அம்மா ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்பதாக உங்க பிள்ளை மேல வந்து ஒரு குடி வைக்கிற ஆவி இருக்குது. நீங்க என்ன பண்ணணும், பணத்துக்கோ பொருளுக்கோ சொத்து சுகத்துக்கோ ஆசைப்பட்டா குடி வைக்க பிள்ளை உட்கார வைங்க, நிறைய சம்பாதிக்க கொடுப்பான், நிறைய சம்பாதின பார்க்கலான்னு சொன்னாங்க. என் தாயும் தகவல் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கிறிஸ்து அறிந்த பிற்பாடு எங்க போனாலும் இயேசு கிட்ட நாங்க போவோம். பணமோ பொருளோ சொத்து சுகம் வேண்டாம், இயேசு வேணும். அவர் இல்லை எல்லாமே கொடுக்கார் வல்லவர். கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் மகனை ஆண் பிள்ளையா நான் பார்க்கிறோம், கடைசி வரைக்கும் ஆண் பிள்ளையா நான் பார்க்கணும்னு சொல்லி அப்பாவை அம்மாவை கர்த்தர் உறுதியா நிலைநிற்க வைத்தார். அதன் பிற்பாடு மருத்துவமனை விட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால இனி 30 வருஷமா வாழ வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் தேடி வந்தாரு, என்னை ரட்சிக்க உதவி செய்தாரு, எனக்கு பலம் தந்தாரு. இன்னும் நிறைய சாட்சி இருக்குதுங்க. எனக்கு திருமணமே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, திருமணமான குழந்தை பாக்கி இருக்காருன்னு சொல்லிட்டாங்க.
ஆனாலும் அந்த வார்த்தையை நம்பல. ஏன் திருமணம் நடக்காது, ஏன் குழந்தை பாக்கி இருக்காது? இயேசுவை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் கேன்சல் பண்றேன். இயேசுவை நம்பி நான் ஜீவிக்கிறேன். கேள்விகள் தரப்படும் என்று சொன்னாரு, கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்வன் என்று சொன்னாரு. இயேசு நிச்சயமா தருவார் என்று சொல்லி நான் நம்பினேன். எனக்கு அழகான ஒரு பெண்ணை கர்த்தர் கொடுத்தாரு. அது முன்பதாக எனக்கு பெயர் வைக்கப்பட்ட என் சொந்த அக்கா பெண்ணு, சித்தூர்ல இருக்கிற என் அக்கா, சொந்த அக்கா, அவங்க பெரிய பொண்ணு எனக்கு பேர் வச்சு வளர்த்தாங்க. நாங்களே படிக்க வச்சோம். அந்த பெண்ணு எங்க மக படிக்கிறாங்க ராணிப்பேட்டை விஆர்வி ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சோம். சிஎம்சி மருத்துவமனை நிமித்தமா நர்ஸ் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சது. நர்ஸ் ட்ரைனிங் முடிச்ச உடனே அவளுக்கு சிஎம்சில நர்சிங் வேலை, பர்மனண்டான வேலை கிடைச்சது. நான் மென்டலா இருக்கேன்னு நினைச்சு மென்டலா இருக்கிறத பார்த்து என்ன பண்ணாங்க, ஒதுக்கிட்டாங்க. எல்லார்ட்டும் சொல்லிருக்கிறேன். இப்ப சொல்றாங்க, இப்படி இருக்கிற என் தம்பிக்கு எப்படி பெண்ணை கொடுப்பேன், அவன் எப்படி வச்சு வாழ்க்கை செய்வான், வாழ முடியும், அதனால என் தம்பிக்கு நான் பெண் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாம மறைமுகமா சொல்லி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்ப சொல்றாங்க. ஏன் இதை பதிவு பண்ற சொல்றேன், தேவனா மகிமைக்கானா, யார் கைவிட்டாலும் என்னை நேசித்து என்னிடத்துல தேடி வந்த என் தெய்வம் இந்த நாள் வெளி கைவிடல. கர்த்தனை கரம் தூக்கி எடுத்த தெய்வம். அவங்க எனக்கு பெண் கொடுக்கல, எனக்கு என்ன நியமித்து வைத்த எனக்கு மனைவி, அருமையான மனைவி. ஐயா வந்திருக்கிறாரு, ஐயா பேசி இருக்கிறாரு, எங்களோட கூட பழகி இருக்கிறாரு. என்ன சொந்த அக்கா பெண்ணு நர்ஸா கட்டின்னு வந்திருந்தாலும், அவங்க 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருந்தாலும் அதுல இருக்கிற நிம்மதி, அதாவது இப்ப இருக்கிற நிம்மதி அதுல இருந்திருக்காரு. காரணம் தெரியல, நான் முழு நேரம் ஊருக்கு ஒப்பு கொடுத்த கர்த்தனை சுகத்தை கொடுத்தபடினால அது முன்ன மாத்திரை போட்டதை தூக்குகிறோம், அது மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டதை தூக்குகிறோம். அது டாக்டர் சொல்லிட்டாங்க, சாவர நாள் வரைக்கும் மருந்து எடுக்கணும், மாத்திரை எடுக்கணும், ஊசி போடணும், இதை விட நிலையில இருக்கிறான்னு சொல்லி. ஆனாலும் இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால 30 ஆண்டுகளை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் மறுத்து போயிடுவான்னு சொன்னாங்க, இவன் மென்டல்னு சொன்னாங்க, ஊருவா சுத்துவான்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட மக்கள் மத்தியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து ரட்சித்து இந்த 30 ஆண்டுகளை வாழ வைத்தார். அது மாத்திரமல்ல, திருமணமே ஆகாது என்று சொன்ன மத்தியில நல்ல ஒரு பெண்ணை கர்த்தர் காட்டி நல்ல ஒரு திருமணத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். திருமணம் முடிந்து பிள்ளை பாக்கி இருக்காதுன்னு சொன்னாங்க. முதலாவது ஒரு பெண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த மகளுக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த மகள் பெறும் பொழுது ஒரு பெண்ணா பிறந்தான்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அவர் புரிந்து கொண்ட கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என் மகள் எந்த சூழ்நிலையிலும் என் வார்த்தைக்கு என் வார்த்தையை தள்ளி போட்டு எதையும் செய்ய மாட்டாங்க. என் அழகான ஒரு மகள் ஏன் சொல்றேன்னு சொன்னா, கர்த்தர் கொடுக்கிறது ஏற்றுக்கொண்டா சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எது சொன்னாலும் சரிங்க டாடி செய்யறேன், சரிங்க டாடி போறேன், சரி டாடா வரேன்னு சொல்லி கீழ்ப்படுதலோடு ஒரு சாட்சியோட கர்த்தர் அந்த மகளுக்கு காருண்யம் பேர் வைக்க கர்த்தர் கிருபை தந்தார். இப்போ 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, விஆர்வி ஸ்கூல் ராணிப்பேட்டில் படிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல 2வது ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல, நான் கேட்கல. கேட்பதற்கு முன்பதாகவே இந்த ஊழியத்தை என்னோட முடிந்து போக கூடாது. இந்த ஊழியத்தை ஏன் சொன்ன, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வலோகத்துக்கு தேவனா இருக்கிற ரட்சிக்கிற ரட்சகரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். நான் இன்றைக்கு மறித்தால் என்றைக்கு மறித்தாலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிறார். நான் நினைக்கல, நான் கேட்கல, நான் பெற்றுக்கொள்ள ஆசையும் படல. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தை காட்டில் மிக அதிகமாய், அதாவது பெரிய பெண் பிறந்து 7 வருஷம் பிறந்து 7 வருஷம் கழிந்து 2வது மனைவி கர்ப்பமானாங்க. நான் நினைச்சு பார்க்கல. நன்றி சொல்ல என்னோட வாயும் நாவும் போதாது, என்னுடைய ஆயுசு நாட்டிலும் போதாது. 2வது கர்ப்பமாகி 7-8 மாசத்துல ஒரு ஊழியர்களை தேடி வந்தார். அப்போ எங்களை பார்த்து பேசிட்டு அவர் வீடு திரும்பும் போது எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கயான்னு சொன்னோம். அவர் ஜெபிக்கும் போது சாமுவேலை போல நல்ல ஒரு ஆண் குழந்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஜெபித்து திருவசனம் சொல்லி ஜெபித்து கடந்து போனார். அதே போல 9 மாதம் நிறைவடைந்தது. அவளுடைய பிறப்புக்கு நேரம் கடந்தது. நாங்க கள்ளப்பாடி மருத்துவமனைக்கு கடந்து கூட்டு கொண்டு போகிறோம். போன உடனே அங்க நல்ல ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்துவங்க, நல்ல பழக்கமானவங்க. அவங்க டெலிவரி
டைம்ல மனைவி பார்த்து கேட்டிருக்கிறாங்க சிரிச்சுட்டு, நீ என்ன குழந்தை வேணும்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப என் மனைவி தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்க, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அவன் அமைதியா எந்த பதிலும் சொல்லாம இருந்தாங்களாம். நல்ல ஒரு ஆண் குழந்தை அந்த நாளை கர்த்தர் கொடுத்தார் என்று மாமியார் மடியில கொடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷத்தோடு கொண்டு வந்தாங்க. ஏழு சொல்றேன்னு சொன்னா, கர்த்தரை நம்பினவர்களை அவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிடுகிற தெய்வம் இல்லை என்பதை நான் எங்க போனாலும் சொல்லுவேன், என் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவேன், நான் மாற தட்டி சொல்லுவேன். இயேசு ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி அவர் பெரிய தேவன். உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அப்படிப்பட்ட தெய்வம் நல்ல ஆண் குழந்தை கொடுத்தார். இந்த மகனுக்கு 5 வயதாகிறது. 5 வயதிலே நல்ல ஆண்டு கிருபையால நல்ல டேலண்டா நல்ல திறமையா இருக்கிறாரு. ஏன் சொன்ன நாம எதுக்கும் வெட்கப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது. நம்ம தலைகுடன் தைரியமா தேவனை நடத்தி கொண்டிருக்கிறார். இம்மட்டும் இனிமேலும் எப்பொழுது நடத்துவார் என்று சொல்லி அவர் கொடுத்த, அவர் செய்கிற, அவர் நமக்கு உதவி செய்ய எல்லாவற்றையும் தைரியமா சாட்சி சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது இம்மட்டுமல்ல இனிமேலும் பயங்கரமா நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். போன வருஷம் LKG முடிச்சாரு, இந்த வருஷம் UKG போறாரு. பாருங்க, பெரிய பொண்ணு 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, 2வது பையன் LKG முடிச்சுட்டு UKG போறான். இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லைங்க, தகுதி அற்றவன், பாவம் செய்த பாவி, துன்மார்க்கன், பல தீமையான காரியங்களை செய்தவன். ஆனாலும் இந்த ஏழையையும் இந்த திக்கற்றவனையும் அனாதையும் பாவியை தேடி 20 ஆண்டுகளுக்கு, அதாவது இன்னைக்கு 30 வருஷம் உயிரோட வச்சிருக்கிறாரு. டோட்டலா பார்த்தா 50 வயது, 50 கால வருஷத்துக்கு முன்பதாக என்னை தேடி வந்தார். இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அதை கர்த்தருடைய சுத்த கிருபை. நம் ஆண்டு மரித்து போயிருந்தா 50 ஆண்டுகளாயிருக்கும். இந்த 50 ஆண்டு காலமா பைத்தியக்காரனான என்ன, செத்து போயிருக்க வேண்டிய என்ன, அதாவது பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ வேண்டியிருந்த என்ன, என்னை தேடி வந்து ரட்சித்து இன்னைக்கு 30 ஆண்டு காலம் வாழ வைத்து என் தேவையை சந்தித்து ஐயா சொன்ன மாதிரி பெரிய அண்ணன் ரயில்வேல சீஃப் இன்ஜினியர் 10 பேர் இன்டர்வியூ உட்காரான இவர் ஒரு ஆள் உட்காருவாரு. இது ஏன் சொல்ற பெருமைக்காக அல்ல, அவர்கள் மத்தியில் கர்த்தர் நடத்துதலை நான் சொல்லி தேவநாமத்தை மையப்படுத்துறேன். அவர் 5.5 கோடி வீடு கட்டிருக்கிறார் சென்னையில. அந்த அண்ணன் கிட்ட நான் தேடி போக மாட்டேன், எனக்கு எந்த உதவி வேணும் கேட்க மாட்டேன். அது இன்னொரு 3 அண்ணன் இருக்கிறாங்க எனக்கு. எல்லாரும் அவங்க பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, காரு வீடு சொத்து எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் வைத்திருந்தாலும் அதை நம்பியோ தேடியோ கேட்டோ நான் போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி, அழைத்த தெய்வத்தை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வத்துக்கு நன்றி உள்ளவனாகவும், அது மாத்திரமல்ல உண்மை உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு நீதி நியாயத்தோடு நிறைந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் சொல்லி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். பணத்துக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ எதைக்கும் எந்த இடத்துல நான் போக மாட்டேன். இயேசு கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்கிறேன், இயேசு கொடுத்தா சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி வந்துருவேன். இம்மட்டுமாய் 50 ஆண்டு காலம் எனக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து என் தேவையை சந்தித்து என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, வெங்கடாபுரம் சொந்த கிராமத்துல சொந்த வீட்டை விட்டுட்டு ராஜா கோயில் கிராமத்துல ஹவுசிங் போர்டுல 12 ஆண்டுகள் ஆகுது நான் வாடகை வீட்டுக்கு வந்து என் அப்பாவை நான் நம்பி வாழுவேன். சொந்த வீடு வேணாம், சொந்த நபர்களும் வேணாம், என் அழைத்தவர் உண்மை அல்லவர். ஆபிரகாம் எப்படி அழைத்தாரோ, எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் பின்னே வாண்டி சொன்னாரோ, அது போல எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு இந்த ராஜா கோயிலுக்கு வந்து 12 ஆண்டுகள் ஆகிறது. எனக்கு சொந்த வீடு இல்லைன்னா பரவாயில்லப்பா, உண்மை ஆராதிக்க நல்ல ஒரு இடம் வேணும். ஐயா வந்திருக்கிற நம்ம இடத்துக்கு ஆராதிக்க நல்ல ஒரு இடம் வேணும்பா. சொந்த வீடு இருக்குதோ இல்லையா, உடைய ஆலயத்தை கட்ட நல்ல ஒரு சொந்த இடம் வேணும். உடைய ஊழியத்தை செய்யணும், நாமத்தை மையப்படுத்த ஒரு பிரயாசத்தோடு இருந்தேன். அந்த வெங்கடாபுரம் கிராமத்துல 13 சென்ட் இடத்தை கத்த கொடுத்திருக்கிறார். அது ஒரு சின்ன இடத்துல 20க்கு 30 பேஸ்மெண்ட்டை போட்டிருக்கிறேன். அந்த இடத்துல தேவ நாமத்தை மையப்படுத்தி ஆலயத்தை கட்டணும், ஊழியத்தை செய்யணும். அதுல உண்மை உத்தமத்தோடு நம்ம கடந்து போகணும்னு சொல்லி அதை கட்ட நான் பிரயாசப்பட்டு ஆரம்பித்திருக்கிறேன். இம்மட்டுமா நடத்தினவர் இனிமேலும் நடத்துவா. இந்த வாழ வைக்க வந்த தெய்வம் எல்லாரும்
இன்னும் ஓப்பனா சொன்னா எல்லா தெய்வமும் உயிரை எடுக்கிற தெய்வம், நம்ம தெய்வம் உயிரை கொடுக்க வந்த தெய்வம். எல்லாரும் கட்ட தெரியும், அந்த கட்ட அவிழ்த்து யாருக்கும் தெரியாது, யாராலும் முடியாது. அவன் கட்டனா அந்த கட்ட அவிழ்க்கிற தேவன் நம் தேவன். நம்மை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர். காலை நேரத்துல பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும்போது ரெடி பண்ணி அழகு பார்த்து, முன்ன போவோம் பின்னாடி அழகு பார்ப்போம், பாய் சொல்லுவோம், பார்த்து போப்பான்னு சொல்லுவோம். நம்ம மனுஷனுங்க. ஆனா நம்ம உண்டாக்கின தேவன் அவன் நம்ம எப்படி அழகு பார்க்கிற தெரியுமா? அவர் பார்க்கிற பார்வையே வித்தியாசங்க. அவர் பார்க்கிற பார்வையை அதி வித்தியாசம். அவர் என்னை பார்த்தாரு, மனைவியை பார்த்தார், பிள்ளைகளை பார்த்தார். இம்மட்டும் 50 ஆண்டுகாலம் வாழ வைத்த தெய்வத்துக்கு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி உள்ளவனாக வாழ வேண்டும் என்று என்னையும் மனைவி குடும்பத்தை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்காகவும் மனைவி பிள்ளைகள் குடும்பத்துக்காகவும் விசேஷமா ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை தாழ்த்தி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சாட்சியை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.